RAG, ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். இந்த RAG அப்படிங்கிறது ஜெனரேட்டிவ் ஏஐல ஒரு முக்கியமான பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து LLM எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு LLM ட்ரைனிங் டேட்டா செட்டை வச்சு தான் அது ஒரு ஆன்சரை ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கொஷின் கேட்குறாரு, வாட் இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன் சொல்லிட்டு. LLM வந்து அதோட ட்ரைனிங் டேட்டா செட்டை வச்சு மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஆல்ரெடி இந்த LLM வந்து ட்ரைனிங் டேட்டாவில் வந்து மகாத்மா காந்தி தான் இந்தியன் நேஷனோட ஃபாதர் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்டோராக இருக்கும். ஸோ அதை வச்சு ஆஃப்டர் ஃபியூ செட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வச்சு தான் இந்த LLM-ஆல ஆன்சர் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ LLM-ஆல அதை ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து அதுக்கான ஆன்சர் இருக்காது, இல்லைன்னா நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்பக்ஸில் காஃபி ஒரு ரேட் அதிகமாக இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டு பேக்கரியில் ஒரு ரேட் அதிகமாக இருக்கும், இல்லை ஓரளவுக்கான ரெஸ்டாரண்ட்டில் ரேட் அதிகமாக இருக்கும், அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி அந்த காஃபியோட ப்ரைஸ் வேரி ஆகும். ஸோ LLM-ஆல கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. இப்போது என்னோட கடை, நான் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன், ஒரு யூசர் கேட்குறாரு, என்னோட பாட் கிட்ட வந்து காஃபியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாருன்னா, அந்த கரெக்டான காஃபி ப்ரைஸை நான் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா, என்னோட ப்ரைஸ் லிஸ்ட், என்னோட கடையோட டேட்டாவை நான் வந்து அதுக்கு சப்ஜெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா மணி காஃபி ஷாப் அப்படிங்கிறது என்னோட கடை அப்படின்னா, அதில் காஃபி 20 rupees, டீ 15 rupees, மில்க் 10 rupees அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். இதை LLM-க்கு சப்ஜெக்ட் பண்ணுறேன். ட்ரைனிங் டேட்டா செட்டோட இப்போ நான் கொடுத்த இந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவை வச்சு வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் காஃபின்னு கேட்கும்போது த ப்ரைஸ் ஆஃப் காஃபி இஸ் 20 rupeesனு அதால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ப்ராம்ப்ட் மூலமாகவும் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து லேட்டராக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா RAG, ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி LLM வந்து ஒரு ட்ரைனிங் டேட்டா செட்டை வச்சு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அது ஸ்பெசிஃபிக்காக இந்த டொமைன் ரிலேட்டடாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் மூலமாக டாக்குமெண்ட்ஸு இல்லை எந்த எக்ஸ்டர்னல் டேட்டா பேசஸ் எதை வேணாலும் நம்ம சப்ஜெக்ட் பண்ணி ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து யூசருக்கு வந்து ரூட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன். தேங்க்யூ.